கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகாம இந்த தருணத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடக்காரதனைக்கு எல்லாருமே ஊழியக்காரங்களா பாஸ்டர் கொடுத்து சாட்சி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு ஏக்கம், யாராவது இந்த சம விசுவாசி வந்து பேச விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம். ஏக்கத்தை கர்த்தர் கேட்டாரு. என்னவோ இன்றைய நாளில் அதை வாய்க்க பண்ணிவிடாது. 2010 வந்து பாஸ்டமாவை நான் சந்தித்தேன். என்ன சூழ்நிலையில் நான் சந்திச்சேன்னா, என்னுடைய சாட்சி எங்கள் சபையில் இருக்கிறவங்களுக்கு விசுவாசிகளுக்கு தெரியும். இங்கே நிறையா போதகர் வந்திருக்கீங்க. இருந்தாலும் என்னுடைய சாட்சியோட கர்த்தர் என் வாழ்க்கையில் எங்கள் ஊழியர்களை எப்படி பயன்படுத்தினார்ன்ற காரியங்களை நான் சொல்கிறேன். 2010 நான் வேலை செய்த ஒரு அலுவலகத்தில் தான் நான் உங்களை சந்தித்தேன். எனக்கு வந்து குழந்தை இல்லைன்றதை காட்டிலும் எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் டெஸ்டிங் பேபி வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். இவங்களுக்கு வந்து கருத்தரிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் பிரச்சனையிலையும் பாடுகளையும் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு டைவர்ஸ் ஆகிற நிலைமையில இருந்தப்ப கர்த்தர் இங்கே உள்ள ஒரு விசுவாசி அங்கே வந்து என் இடத்துல வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து என் பிரச்சனையை சொல்லி ஊழியக்காரங்களை என்னை சந்திக்க வச்சாங்க. அப்போ வந்து ஆண்டவர் உங்களை பார்க்க வச்சாரு. எப்படி ஆபிரகாம் இருந்து எந்த சூழ்நிலை இல்லைனாலும் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு மெல்கிசேதேக்கு வந்து தேவைப்பட்டார். அவனுடைய விசுவாசம் எனக்கு குழந்தைய கொடுப்பாருன்னா கர்த்தர் சந்ததியை தருவாருனாலும் கூட எப்படி அவன் ஆசீர்வதிக்க ஒரு மெல்கிசேதேக்கு தேவைப்பட்டாரோ அப்படி ஒரு மெல்கிசேதேக்கா என் வாழ்க்கையில வந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி மலடிய வயிற்றான பிள்ளையாச்சாக்கி உள்ள வீட்டில் குடியிருக்கப்பட்டே வசனம் சொல்லுது, நீ ரெடி செய், நானும் நம்ம ஜோம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்த 4 நாள்லயே என்னோட மூத்த பொண்ணு கன்சீவா இருந்தேன். 4 நாளே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. கன்சீவா இருந்தேன். அதை நான் என் சாட்சியா நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து எனக்கு 2 பொண்ணு பையன் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க. திருப்பி ஒரு பையன் வேணும்னு சொல்லிட்டு நான் கன்சீவாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப திட்டுறாங்க. நீங்கள் வேணாம், இதுவும் பெண்பிள்ளையாக போயிடும், இது அபாசம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு குழம்பு வேணாம், நம்ம பிள்ளையே இல்லாமல் இருந்தாங்க, நகையை செலவு பண்ணோம், குழந்தை இல்லாதப்ப 2 பெண் குழந்தை கொடுத்தாங்க, நமக்கு என்ன பிள்ளைனாலும் இது பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு என் வீட்டுக்காருக்கு நிறையா பிரச்சனை. இவர் நேரம் என்ன செஞ்சுட்டாரு, நீ குங்குற சாமியில் உண்மையான சாமின்னு சொல்றீல. ஒரு காரியம் நான் சொல்லிக்கிறேன், என் வீட்டுக்காரர் வந்து ரசிக்கப்படாதவர். எங்கள் முழு குடும்பமே 2 பேர் குடும்பமே இந்து பின்னணி இருந்தால் அதனால வந்து அவர் கர்த்தர் அறியாதவர். நான் சிறுவருடையத்தில் ரசிக்கப்பட்டேன். இந்துவா இருக்கிறதுனால இந்து மக்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ குங்குற சாமி உண்மையான சாமின்னு சொல்ற, நான் சபைக்கு கூட்டிட்டு போறேன், வயிற்றுல இருக்கிற பையனை நான் விட்டுறேன், அது பெண் குழந்தையா இருந்தா அதை அவாசம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி என் கணவர் எங்க கூட்டிட்டு வரப்ப கர்த்தருடைய சன்னிதானத்துல என்னையும் அவரையும் வச்சு கர்த்தர் சொல்றாரு, உன் வயிற்றுல இருக்க என் பையன் 3 மாசம். அப்போ 3 மாசத்துல சொல்றாரு, உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளை அது ஆண் குழந்தை, நீ கவலைப்படாம போ, அதோட பேர் டேனியல்னு கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொன்னாரு. மெல்கிசேதேக்கை பார்த்தேன். கர்த்தருடைய கொண்டு சேர்க்கிற தீர்க்கதரிசியா என் வாழ்க்கையில 2வது நான் பார்த்தேன். 3வது காரியம், எனக்கு 2வது பொண்ணு கிரேசின்னு சொல்லிட்டு அவளுக்கு 1 வாரம் காய்ச்சல். அந்த காய்ச்சலுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கட்டி, இந்த சைடு ரைட் சைடில் இவ்வளோ பெரிய கட்டி, அதை பார்த்தாலே அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரே பயம், என்ன அந்த பிள்ளைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சு. அன்னைக்கு சர்வீஸ் வந்துட்டு அந்த காய்ச்சல் சரி ஒரு வார்த்தை பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு 1 வாரம் காய்ச்சல், இந்த கட்டி வேற இருக்கிற லென்த் அவ்வளோ நீளமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பாஸ்டர் தொட்டு ஜோம் பண்ணாங்க. அன்றைய தினத்தில் அந்த சாயங்காலம், அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்திலேயே அந்த கட்டி மறைச்சதை நான் பார்த்தேன். கர்த்தர் 3வது காரியமாக அவர் மூலம் சுகமளிக்கிற வல்லமே என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். 4வது காரியம், எங்களை நகர்த்தின விதம். உண்மையிலே சொல்றேன், அனைத்து ஊழியக்காரங்க இருக்கீங்க, கோச்சுக்கிற வேணா, நாமளோட சபையிலேயே பெண்களை எழுந்து பேசிவிட மாட்டாங்க. எங்க பாஸ்டரை உண்மையிலேயே நான் மிஸ் பண்றேன். பெண்களை பேச விட மாட்டாங்க, ஒரு காணிக்க பாட மாட்டாங்க. நான் ரசிக்கப்பட்ட சபையில இப்போ வரைக்கும் நான் 20 வருஷம் கழிச்சு நான் போய் பார்க்குறேன். இன்னும் அப்படிதான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, பெண்களுக்கு யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. உண்மையிலே அந்த இடத்துல எங்கள் சபை கொடுத்து வச்சது, நாங்களும் கொடுத்து வச்சதில்ல. எங்களுக்கு வாய்ப்புகளை தருவார்.
கொஸ்டின் பண்ண சொல்வாரு. எங்களை பிரசங்கம் பண்ண விட்டு அழகு பார்ப்பாரு. அவரு அனுபவமும் இல்லை, அவர் எடுத்து பேசாத வசனமும் இல்லை. ஆனாலும் அந்த ஒரு 7 வார்த்தைகள் பேசுறப்ப, இல்லை இடையில இந்த பெண்கள் கூட்டத்தில் நாங்கள் பேசுறப்ப பேசிட்டு அப்பையும் தன்னோட கருத்தை சொல்லுவார், பாராட்டிடுவார். தனிப்பட்ட முறையில் சொல்லுவார், மெஸ்ஸி இந்த வசனத்தை கரெக்டாக சொல்லி அந்த காரியத்தை சொன்னார், நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. அது என்னை என்கரேஜ் பண்ணதா இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் சொல்கிறப்ப. ஏன்னா அவருடைய அனுபவத்துக்கு எங்கள் பேச்செல்லாம் எங்கள் பிரசங்கமும் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த மனசு அவருக்கு வேணும். அந்த காரியம். 2வது வந்து சத்தியத்தை சரியாக போச்சிருக்காரு. இல்லை இவங்கள்ட்ட டக்குனு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அந்த ஆத்மா வருமோ வராது அப்படின்னு இல்லை, பச்சைவாதம் பார்க்காம இதுக்கு அர்த்தம் இல்லை, நீங்கள் அதை செய்ய வேணாம், நான் வரமாட்டேன், நான் ஒத்துழைக்க மாட்டேன், கரெக்டாக சொல்லிடுவாரு. ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை சரியாக சொல்லிடுவாரு. அவங்களுக்கு ஒத்து போய் ஐயோ அந்த ஆத்மா வராமல் போயிடுவோம், நமக்கு காண்டி வராமல் போகும்போது என்னைக்குமே எங்கள் பாஸ்டர் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி வந்து அவர் பண்ணினதில்லை. 2வது அந்த பலதரப்பட்ட பிரிவுல இருந்து நாங்கள் இந்த சபைக்கு வந்தாலும் எங்களை பச்சைவாதம் இல்லாமல் நடத்திருக்கிறாங்க. எங்கள் சபையில் வந்து இந்த கட்டளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதில் தான் நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிட்டு தான். நிறைய பேர் ஒரு இட வசதி இல்லை. அப்போ 2 ஆராதனை நடந்துச்சு. அப்போ ஒரு சகோதரர் கேட்டாங்க, ஒரு நிலப்பட்டையில் இருக்கிற விசுவாசி, சிஸ்டர் உங்க சபையில் 2 ஆராதனை நடக்கிறாங்க. ஆமாம் பிரதர் அப்படின்னு. இல்லை நீங்கள் எந்த ஆராதனை போவீங்க அப்படின்னாங்க. பிரதர் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் காலையில் அப்படி 7 to 9 வரைக்கும் நடக்கும், அந்த முடிச்சு நான் போயிடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லா வேலையும் பார்த்து சௌகரியமாக நான் 2வது ஆராதனை போகிறேன். இல்லை நான் வேறு விதமாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 பிரிவாக இந்த திருநெல்வேலி சைடெல்லாம் தெரியும். ஒரு சில சபையில் ஒரு மார்க்கத்தார் வந்து அவங்க வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கத்தார் வந்து போனதுக்கப்புறம் இன்னொரு மார்க்கத்தார் வருவாங்க. அப்போ நான் சொன்னேன், பிரதர் எதை சொன்னாலும் சரியாக கேட்டுட்டு பேசுங்க. எங்கள் ஆத்மாவுக்கு எங்கள் சபையில் என்னால் போதிய இடம் இல்லை, அதனால 2 ஆராதனை நான் 2 ஆராதனைக்கும் போவேன். நீங்க எங்க ஊழியக்காரரை பத்தி தெரியல, எங்க ஊழியக்காரங்க சொல்லுவாங்க நீ சபைக்குள்ள வந்து இன்னும் தோல் உரிக்கப்படலேன்னு வச்சுக்க, நச்சுக்கப்படலேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எங்க பலதரப்பட்ட பிரிவுல இருந்து வந்தாலும் எங்களை வித்தியாசமாக நடத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கிறவங்க இல்லாதவங்க நாங்க எல்லாருமே இந்த விவசாய பின்னணியம் தான். பெரிய நாங்கள் கவர்மெண்ட் சாப்பிடாதுல இங்க இருக்க சபையாகலாம். ஆனாலும் எங்கிட்ட நீ மூட்டாமல் கொடு, இந்த சபைக்கு வர மெம்பராக இருக்கிறவங்க தொகை கொடுக்கலாம். எங்கள் பாசம் கண்ணத்தை கட்டவே இல்லை. சொல்லுவார், நமக்கு தேவையிற்கு ஜோம் பண்ணிக்கிங்க, கர்த்தர் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு தான் இந்த சபையை அவர் கட்டினாரு. அதே மாதிரி எங்கள் ஊழியக்காரமாக்கு அவங்க கொடுக்குற மரியாதையும் நான் பார்த்துருக்கேன். சபைகளில் பிபிஎஸ்ல இருப்போம், அவங்க டேரக்டராக இருப்பாங்க. அவங்க மரியாதை இல்லாமல் பேசியதோ அவங்க கேட்க சொல்லி கூப்பிட்டு நான் பார்த்ததில்லை. அதாவது எந்த இடத்துல தன் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை நான் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க, டேரக்ட் பிபிஎஸ் டேரக்டர் இங்கே வாங்க, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வாசமாக அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு பயம் சுவாசத்தோட தான் வருவாங்க, முடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு சண்டே கிளாஸ்ல வசனம் சொல்லலையா, அவங்க பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, தான் மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் சண்டே கிளாஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் உங்கள் பிள்ளைங்க இன்னும் வசனம் சொல்லலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கண்டிச்சுருவாங்க. அதே மாதிரி சில பலதரப்பட்ட நேரத்தில் அவங்க மெசேஜ் தான் வருவாங்க, அவங்க தான் மனைவி தானே அப்படின்னு சொல்லி இதை பண்ணுங்க அப்படின்ற இந்த பண்ணு அப்படின்றத நான் பார்த்ததில்லை. கரெக்டாக முறைப்படி ஒரு ஊழியக்காரங்க எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அவங்க சிறப்பு விருந்தினர் நம்ம பாஸ்டமா வந்துருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லுவார். எனக்குலாம் அது எனக்கு ஃப்ரீடம் தூக்கி வச்சது மாதிரி இருக்கும். உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்டுகளெல்லாம் அந்த என்ன பார்க்குறாங்கன்னா அந்த மனைவின்றவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம உடம்பு சரிபாதி அப்படின்னு பார்க்குறதில்ல, அது அடுத்த வீட்டு பிள்ளை அந்த உடம்புலையே பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு பிறந்த பிள்ளை மட்டும்தான் அவங்க வாழ்க்கை மாதிரியும் அந்த மனைவியாகப்பட்ட வேறொரு குடும்பம் அந்த வேறொரு இருந்தாமே கண்ணோட்டத்தையே பார்த்தாங்க. அவங்களுக்கு தலைவருக்கு மரியாதையை தரல. நான் அந்த விஷயத்திலே பாசமாக நான் சொல்லுவேன், கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாமல் ஒருத்தருடைய வீட்டுக்கு அடிக்கடி வர மாட்டாரு. வக்கலப்பூர் மெயின் ரோட்டில் தான் என் வீடு. எத்தனையோ பாசம் நிறுத்திட்டு வருவார். ஆனால் தேவையில்லாமல் ஒரு நாள் ஒரு மணி கூட ரோட்டு மேலே தான் என் வீடு வந்ததே கிடையாது. கடவுள் மனைவி தான் வருவாங்க. எந்த காரியத்தை கர்த்தர் சொல்லணுமோ சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அப்படியே அவங்க வந்து நான் ஒரு சில இடத்துல நம்ம எந்த புஸ்தக சபை நான் சொல்லலை, நான் தூரதேசத்துக்கு எப்படி போகிறப்போ ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க, மணிக்கணக்காக விசுவாசத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் நான் நினைப்பேன், இவங்க தூரம்
விசுவாசிக்கு நல்லதுல ஊழியக்காரங்களுக்கு நல்லதே. கர்த்தர் எந்த வார்த்தையை சொன்னாலும் நான் ஒரு எத்தனையோ புஸ்தகங்களை பார்க்கிறேன். ஏன்னா சொல்லுவாரு போயிடுவாரு, எசிக்கலுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார், நாத்தான் வருவாரு தாவீதுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படிதான் எலியாவும் எப்படி என்ன சொல்றாரு, சீரியஸுக்கு ராணுவம் சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப அவங்களோட வேலை என்னமோ சரியா செஞ்சிருக்காங்க. நல்ல ஊழியக்காரா பார்த்துருக்கேன், நல்ல மேய்ச்சலா பார்த்துருக்கிறேன், இப்போ பட்சபாதம் நடக்கிற காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். அடுத்து சொல்ல வேண்டிய காரியம், விசுவாசி ஒருத்தவங்க எனக்கு பழக்கப்பட்டவங்க நிலப்பட சபைக்கு போறவங்க பெருமஸ்தோட்டத்துல தான். அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, மாற்றத்துல நான் எனக்கு குழப்பமா இருக்கு, எங்க பாஸ்டர் இருக்கு, எங்களுக்கு ஒரு விவாதம், நான் 2 வாரம் போல இப்போ சபையை சொல்லு நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ குழப்பமா இருக்கவங்ககிட்ட நம்மள வேணாங்க போ, ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கா அந்த சபைக்கு போகாம வேற மாட்டு, சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். எங்க பாஸ்டர் பிரச்சனை முடிஞ்சிட்டு எங்க இருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி வேலை பார்த்தா அங்கே ஒரு சபையில் இருக்கேன். அவங்க சொன்ன எனக்கு அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம், நான் அதனால இங்கே வரலான்னு முடிவு பண்ணிட்டு எங்க பாஸ்டர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய எந்த சபையில வைக்கிறாரோ அந்த சபையில நிலைச்சு இரு, சரியா, நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. பிறர் பொருள் யாதொன்றையோ இச்சையா இருப்பா என்ற வார்த்தைய அவர் வாழ்க்கையில கடந்துச்சது நான் பார்த்தேன். உண்மையிலே அந்த சபைக்கு மெயினா நான் சொல்றேன், புறச்சாலையை விட்டுருவா, யார் எந்த சபைக்கு போறாங்களா, எங்க சபைக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவோம், சரிங்களா. அது ஒரு ஆத்மா அந்த ஊழியக்காரருடைய சம்பந்தத்தை நம்ம என்ன செய்ய மைண்ட்ல எட்டவே அது நிலப்பட்டையில இருந்து எப்படி 100 சபைக்கு நான் கடந்து வரப்ப என்ன கூப்பிடுவாங்க. கர்த்தர் என நாட்டின சபை இதுதான். அடிக்கடி சபைமாரர்களுக்கு நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன், எனக்கு அதுதான் யாரும் வரும், இதாவும் நடப்படாத காட்சிகள் எல்லாம் வேரோடு குடுக்கப்படும். சபைமாரர்களுடைய மறந்தே மறந்துடாதீங்க. சபைக்கு போறே அப்படி பிதாவால நாட்டப்படவே இல்லை. கடைசியா ஒரு காரியம், 5வது காரியம் நான் சொல்லிடுறேன். கொரோனா டைத்துல நாங்கள் ஒரு டேப் வாங்கியிருந்தோம். அந்த டேப் வந்து ப்ராசஸ் வந்து முறைப்படி செய்யலை, பாஸ்வேர்டு போடணும், ஐடி போடணும். எனக்கு அந்த இதில் ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அந்த டேப் கொண்டுட்டு வந்து சோவிக்கு கொடுத்து வீட்டுக்குள்ள சோவி இதில் அந்த ஐடியெல்லாம் கரெக்டாக போடன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டெல்லாம் சொல்லிட்டு போட்டுட்டு நான் பாஸ்வேர்டு மட்டும் பேசிட்டே போயிட்டேன். சோவி என்ன செஞ்சா அந்த டேப்பு அந்த டேப்ல நம்ம சிம் எதுவும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாடல் என்ன, அது சிம்மு போட்டால் அட்டைக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு அந்த டேப்பை பார்த்துருந்துருக்கான். பார்த்துட்டு மாட்டினவன் என்ன செஞ்சுட்டா, அந்த மாட்டுறப்ப எங்களுக்கு அந்த மெமரி கார்டு வந்து தவறுதலாக கீழே விழுந்துருச்சு. சரின்ட்டு நான் டேப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா என் பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ், அந்த அதனுடைய மதிப்பு 25,000 ரூபாய். ஆன்லைன் கிளாஸ்க்கு எனக்கு கால் பண்ணாங்க, டீச்சர் நீங்கள் டேப் எடுங்க கிளாஸில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ரன் ஆகலை, ஒர்க் ஆகலை. என்னன்னு எனக்கு குழப்பம். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அதை பண்ணுறது எல்லாமே பண்ணுறது ஒர்க் ஆகலைன்னு, முதல்ல அந்த மெமரி கார்டு இருக்கான்னு பாருங்க அப்படின்றாங்க. பார்த்தா அது மெமரி கார்டு இல்லை. எனக்கு ஒரே பயம், எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்னை கொண்டே ஓட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பேக்கெல்லாம் தேடுறேன். அந்த டேப்போட காசு தேவை எங்கேயுமே கிடைக்கல. ஸோ பாஸ்டமாவுக்கு நான் சொல்லி பாஸ்டமா இந்த மாதிரி நாங்கள் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அங்கே இருந்து பண்ணுமே. ஆமாம்மா அந்த இது அந்த மெமரி கார்டு பக்கத்தில் இருந்து நம்ம சிம்மு யூஸ் பண்ணலான்னு நான் பார்த்தேன். ஆனால் அந்த சிம்மு நான் பார்த்துட்டு வச்சுட்டேம்மா, நான் எது எடுக்கலாமா அப்படின்னமே எனக்கு ஒரே பயம் பதட்டம். திரும்பி நாங்கள் கால் பண்ணுறேன், இப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னமே நீங்கள் திரும்பி 25,000 கட்டினாக்க என்ன செய்வோம், அந்த மெமரி கார்டு தருவோம் அப்படின்ட்டாங்க. 1500 நான் சமாளிச்சு 25,000 அடிதே உங்களுக்கு வீட்டில் இருந்துட்டு அப்போ காசு. ஆனால் வேற ஒரு நபர் அந்த இடத்துல இருந்துட்டாங்கன்னா அவங்க பாடு யார் கொண்டு வர சொன்னது, பத்திரமா கொண்டு போகாதது அவங்க பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஊழியக்காரர் சிரமம் எடுத்து ஜெபம் பண்ணி மேரி மெமரி கார்டு வீட்டில் தான் இருக்கு மேரி தேடு அப்படின்ட்டாங்க. அதே நேரத்தில் சோவி கர்த்தர் வெளிப்படுத்துறாரு, மெமரி கார்டு நம்ம வீட்டுக்குள்ள தான் கிடக்கு, ஒன்று நீ எடுத்து கொடு, இல்லைன்னா நீ சேர்த்து வச்ச காசுலாம் நெச்சி கையில் கொடு. கர்த்தர் அவர் வாழ்க்கையில வெளிப்பாட்டு கொடுத்ததையும் பார்த்தேன், நீதியையும் பார்த்தேன். இல்லையா இருந்தாலும் சொன்னாங்களே நீ சேர்த்து வச்ச காசுலாம் என்ன செய்ய கொடுங்க. அதே மாதிரி அவன் உட்கார்ந்துருந்த சோபாவில் அந்த மெமரி கார்டு கிடந்துச்சு. தூரிதமாக செடி வீட்டுக்காரர் கொடுத்து என் கையில் கொண்டு வந்து சேர்த்தாங்க.
ஒரு ஆத்மா ரசிக்கப்படுறது எளிது, பெரிய விஷயமே இல்லை. அந்த ஆத்மாவுக்கு நல்ல சபையும் நல்ல ஊழியக்காரங்களும் கிடைக்கணும். அந்த விஷயத்துல நான் கர்த்தர் எனக்கு ரெண்டையுமே சரியா கொடுத்துருக்காரு. நான் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். என் தகப்பனார் இருந்த அந்த துக்கத்தை காட்டிலும் என்னுடைய ஊழியக்காரனின் மரணம் என்னால் ஜீரணிக்க முடியல. ஆனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்துல என்னுடைய ஊழியக்காரராக பாஸ்டர் டென்ட் நவச்சந்திரனை நான் சந்திப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர்.